ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த 11 பேரையும் இன்று செம்பியம் காவல்துறை அந்த ஆய்வாளர் அவருடைய பொறுப்பில் நீதிமன்ற காவலிருந்து போலீஸ் காவலுக்கு ஒப்படைச்சிருக்கிறார். 5 நாள் விசாரணை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த 5 நாட்களுக்குள்ளாக அந்த 11 பேரையும் விசாரித்து அவர்களிடம் உண்மையை கண்டறியும். இதுக்காக தான் அந்த விசாரணைக்காக போலீஸ் கஸ்டடின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்திருக்கிறாங்க. அதை நீதிமன்றத்தில் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே நீதிமன்றத்தில் நேர் நிறுத்தி அங்கே ஆஜர்படுத்தலை. அங்கே புழல் சிறையில் இருந்துட்டு சிசிடிவி இணையதளம் மூலமாக தான் ஆஜர்படுத்தி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஒரு பாதுகாப்பு கருதி அந்த 11 பேருக்கும் பாதுகாப்பு கருதி அந்த மாதிரி சேஃப்டியாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ போலீஸ் கஸ்டடிக்கு கேட்டதாக எடுத்து ரகசியமாக இடத்துல வச்சுக்கிட்டு 11 பேருக்கிட்டையும் தனித்தனியான விசாரணை. எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டு இல்லை, 11 பேரும் தனித்தனியாக இருக்கிறாங்க, ஒரே இடத்துல இல்லை. 11 பேரையும் ஒரு காவல் ஆய்வாளர் பொறுப்பில் அந்த ரகசியமாக விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த 11 பேர்கிட்டையும் விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு பதில், இங்கே இவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்றது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஒளிப்பதிவாகவும் எழுத்து மூலமாகவும் எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்தையுமே வச்சுக்கிறாங்க. கடைசியாக அந்த 11 பேரையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப எங்கெங்கெல்லாம் முரண்பாடு இருக்கிறது, என்னென்ன முரண்பாடு இருக்கிறது, அதையெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து அதற்கு பிறகு ஒரு விசாரணை அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நுணுக்கமான விசாரணை முறை தான் அதில். இதில் பண பரிவர்த்தனைகள்லாம் எப்படி, இவர்களுக்கான பணம் எங்கேருந்து வந்தது, எப்படி கொடுக்கப்பட்டது, இந்த 11 பேருடைய வங்கி கணக்கையும் ஆய்வு செய்வதா செய்திகள் மட்டும் வெளியே வருது. இப்படியான சம்பவங்களில் ஈடுபடுறவங்களுக்கு நேரடியாக வங்கி மூலமாக தான் பணத்தை போட்டு செய்துக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு பெரிய கேள்விக்குறி. காவல்துறைக்கு என்னுடைய சந்தேகம், பலருக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. இந்த மாதிரி இந்த விடயங்களுக்காக இந்த விஷயம் செய்ய போகிறீங்க, நீங்கள் இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்கன்னா வங்கியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. எதையும் நேரடியாக பண பரிவர்த்தனை நேரடியாக தான் இருந்திருக்கும். அது எப்படி என்ன ஏது இந்த 11 பேருக்கிட்டும் தனித்தனியாக விசாரிக்கும் போது உண்மைகள் தெரிய வரும். இதற்கு மத்தியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினரும் தலைவருமான டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரை இப்போ சந்திக்கிறாங்க. கடந்த காலங்களில் ரொம்ப முறை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், முதலமைச்சர்கிட்டேருந்து சந்திக்கிறதுக்கான நேரம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா அந்த சர்க்கிளில் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்னவோ தெரில, கேட்ட உடனே பட்டுன்னு அனுமதியெல்லாம் கிடச்சிது, நேரம் ஒதுக்கி கொடுக்குறாங்க. முதல்வர் இவர் சந்திக்கிறாரு. அதில் முதன்மையாக சொல்லப்பட்ட விடயங்கள் என்னென்னா 3 கோரிக்கைகள். ஒன்று நீட்டு, இன்னொன்று இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தை முக்கியமாக பேசுகிறாரு. உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும், விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டுக்கிறார். இது நிறைய பேருக்கு இவ்வளவு விஷயமாக இதில் விடுதலை சிறுத்தைகள் ஆர்வமாக இருக்கிறது இந்த விஷயத்துலன்னா, அது ஒரு இன்னொரு கோரிக்கையும் கூடவே வைக்கிறாரு. இப்படியாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி தலைவர்களுக்கு, அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு வேணும். பட்டியல் சமூகத்திலையும் சரி, மற்றதுலேயும் சரி, ஒரு பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாரு. அதில் ஒரு அக்கறையாக அதில் கொடுக்க வேண்டிய காரணம் என்னன்னாக்கா, இது நடந்தது ஒரு அநீதி அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. திட்டமிட்டு ஒரு அரசியல் எழுச்சி இந்த மக்களுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்றதில் மிக தெளிவான ஒரு கண்ணோட்டம் இருப்பது நல்லாவே தெரியுது. இந்த பின்னணியில் நடந்திருப்பதால் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கறையோடு அவர் கேட்டிருக்கிறாரு. அதை தவிர்த்து இதில் அரசு துரிதப்படுத்த வேண்டும் நடவடிக்கை அப்படின்னு கேட்குறாரு. இவர் ஏற்கனவே இதே முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை மனு கொடுத்துருக்கிறாரு. பஞ்சமி நிலங்கள் மீட்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்து, எனக்கு தெரிஞ்சு 2 ஆண்டுகள் கடந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஏற்கனவே அது விஷயமாக நிறைய விசாரணைலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க வந்த பிறகு, இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் ஒரு கோரிக்கை மனு அப்படின்னு முதலமைச்சர் சந்தித்து இவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை மனு கொடுக்குறாரு. அதுவே இன்னும் கிடப்பில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6000 ஏக்கர் கிட்ட நெருக்கி மீட்டிருக்கிற இந்த அறநிலையத்துறை, இந்த அரசு நாங்கள் மீட்டு விட்டோம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் 1 ஏக்கர் பஞ்சமி நிலத்தை கூட மீட்டு இந்த ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு இன்ன வரைக்கும் கொடுக்கல. அது லட்சணம் அப்படி இருக்குது. எந்த அடிப்படையில் இவருடைய கோரிக்கையை எடுத்துக்கொண்டு ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் துரித விசாரணையை அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு தெரியல. இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. இது இருக்கட்டும். ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துக்கு வருவோம். இப்போ அவங்க சொல்லக்கூடிய விடயங்கள், இந்த குற்றவாளிகள்கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரித்து முடித்த பிறகு என்ன அரசியல் தொடர்பு இருக்கிறதா, இவர்களுக்கு பண நடமாட்டத்துக்கான இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே பண உதவி யார் செய்தது, இப்படிலாம் கேட்ட பிற்பாடு தான் ஆருத்ரா மேலே நாங்கள் சந்தேகப்படுவோம் அப்படின்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். அதை நோக்கி அடுத்தது நகருவாங்க அப்படின்னு தெரிய வருது. இது முழுக்க அரசியல் கொலை தான் அப்படின்றத எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அரசியல் கொலை. இது அவருடைய அந்த சமூகத்துக்கான அந்த எழுச்சி அரசியல் பல முறை ராவணா அவரை சுட்டி காட்டியிருக்கிறேன். தனித்த ஒரு அரசியல் அங்கே ஊபியில் கன்ஷிராவும் மாயாவதியும் சேர்ந்து எப்படி
பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்த பட்டியல் சமூகத்தும் சேர்ந்து எப்படி அதிகாரத்தை கைப்பற்றியதோ அப்படி ஒரு அரசியலை முன்னெடுத்துடக்கூடாதுன்ற நோக்கம் இதற்குள்ளாக பல்வேறு காரணங்கள் இருக்குது அரசியலில். அது எல்லாம் இந்த விசாரணையில் தெரிய வரணும். இதே போலவே ஒரு அரசியல் கொலை உங்களுக்கெல்லாம் நான் திரும்ப அதை சொல்லணும், எல்லாம் மறந்து போயிருப்பாங்க. இன்றைக்கி 1993 அக்டோபர் 1, 2 நினைக்கிறேன், இல்லை 2, 3 தேதி அந்த காலகட்டத்தில் அறிவாலயத்தில், அப்போ தான் நாங்கள் ஃபீல்டுக்கு வந்த புதுசு, திடீர்னு அறிவாலயத்தில் பரபரப்பாக ஒரு செய்தியாளர் சந்திப்பு. இன்றைக்கி மாதிரி அன்றைக்கி தகவல் தொடர்புலாம் கிடையாது. ஊடகங்களுக்கு மட்டும் அந்தந்த பத்திரிகைகளுக்கு செய்தி போவோம், அங்கே போயிடுவாங்க. அங்கே இருந்துட்டு அடுத்த விஷயங்கள் முடிச்சுட்டு வேறு எங்கன்னா அப்படி பிரிஞ்சு போவாங்க பத்திரிக்கையாளர். இப்படி தான் ஒருத்தர் கேட்டுக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ அவர் சொல்ல வர்றாரு, ஒரு குறிப்பு மத்திய அரசுலேருந்து நோட்டுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வந்திருக்கு தமிழக அரசுக்கு. என்ன அப்படின்னா, இதை கொஞ்சம் விரிவாக தான் இருக்குது, கேட்டுக்குங்க. இதெல்லாம் வரலாற்று உள்ள விஷயங்கள் நடந்திருக்குது. என்னென்னா, வைகோ அவர்கள் விடுதலை புலிகளை பயன்படுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களை கொலை செய்வதற்காக திட்டமிட்டிருப்பதாக ஒன்றிய அரசுக்கு ஒரு ரகசிய தகவல் ஐபிக்கு கிடைச்சதாக சொல்லி நோட்டு. இதை மட்டும் அறிவிச்சுட்டு அப்படியே வேறு எதுவும் சொல்லலை. அதாவது கலைஞரை கொல்வதற்கு வைகோ சதி திட்டம் தீட்டி கொண்டிருக்கின்றார், அதுவும் புலிகள் மூலமாக அப்படின்னு ஒரு இதை வச்சுட்டு போயிடுறாரு. கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு பெரிய சலசலப்பு, ஒரு பெரிய அதிர்ச்சி, இந்த வைப்ரேஷன் அவங்கள பெரிய அதிர்வலைன்ற மாதிரி இருக்குது. அப்போ வைகோ சென்னையில் இல்லை, வேறு எங்கேயே இருக்கிறார் அவர். இந்த விஷயங்கள் எல்லாம் பரபரப்பாக பேசப்படுது. ஒரு பெரிய காட்டு தீ மாதிரி பரவுது. அன்னைக்கு தேதி துக்ளக் ஷோலாம் கூட நல்லா ஞாபகம் இருக்குது. கார்ட்டூன்லாம் அடுத்த வார பத்திரிக்கை அட்டைப்படத்தில் மெய்காப்பால் வைகோ, கலைஞருடைய மெய்காப்பாளர் வைகோ, இந்த மெய்காப்பாளரை வெளியே தள்ளிவிட்டு இவருக்கு செக்யூரிட்டி இருக்குதுன்னு கலைஞர் சொல்லிக்கிறார்ன்ற அர்த்தம் இப்போதைக்கு ஒரு கார்ட்டூன் வெளியிட்டிருந்தார். உண்மையிலேயே கலைஞர் அவருடைய உண்மையான ஒரு தளபதியாகத்தான் வைகோ அன்னைக்கு இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறார். ஏன் அவர் மேலே கொலைப்பழி வந்ததுக்கு இன்னொரு ஃப்ளாஷ்பேக் அப்படி கொஞ்சம் போகிறப்ப, அதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த தகவலை, இப்படி ஒரு சதித்திட்டம் இருக்கிறது, உங்களை திமுகவிலிருந்து நீக்கப் போகிறார்கள் அப்படின்ற அந்த தகவலை காங்கிரஸ் கட்சியில் அன்றைக்கி இருந்த திருச்சி வேலுசாமி அவர்கள் வைகோவை சந்தித்து தனிமையில் சொல்கிறாரு. விரைவில் எப்போ வேணாலும் நடக்கும், உன்னை கட்சியிலேருந்து தூக்குறாங்க, அதுக்கு ஒரு திட்டம் நடக்கிறது அப்படின்னு சொன்னோடனே வைகோ வைகோ கிட்ட திருச்சி வேலுசாமி சொல்கிறாரு. திருச்சி வேலுசாமி அவர்கள் சொன்னதை வைகோ உதாசீனப்படுத்துகிறார். என்னென்னா, கலைஞராவது என் மேலே சந்தேகப்பட்டு இப்படிலாம் சொல்கிறதாரு, எவன் சொன்னாலும் அவர் நம்ப மாட்டார். அவருடைய தளபதி மெய்காப்பாளன், அவருக்கான உயிர் தொண்டன்றவன் நான் தான் அப்படின்ற மாதிரி இவர் இருக்கிறார், சொல்லிட்டு இருக்கிறார். ஆனால் நடந்துருச்சு. இது எப்படி திருச்சி வேலுசாமி அவர்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா, அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறாரு, ராஜீவ் படுகொலை தூக்கு கட்டில் நிஜம்ன்றது புத்தகம். அதை நான் தொகுத்து வெளியிடுறப்ப எல்லாமே அங்கே அந்த நிகழ்ச்சியில் இருக்குது. அப்போ அந்த புத்தகத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்ல வர்றாரு. என்னென்னா, அதுக்கு முன்னாடியே முரசொலி மாறன் அவர்களும் டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்களும் அவ்வளோ திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. இன்னும் சொல்லப்போனால் சில சம்பவங்கள், செல்வி ஜெயலலிதா சட்டமன்றத்தில் அந்த துணியெல்லாம் உருவி தகராறு பண்ணுற அந்த சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் டாக்டர் சுப்பிரமணிய சாமி கலைஞருடைய மிக விசுவாசமான ஒரு நெருங்கிய நண்பர். டெல்லியில் திமுகவுக்கு இவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் பக்கபலமாக இருந்தது சுப்பிரமணிய சாமி தான். முரசொலி மாறன் அவ்வளோ திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. வைகோவனுடைய வளர்ச்சி கட்சிக்குள்ளே மிக பெரும் அளவில் இளைஞர்கள்லாம் பெரிய அளவில் வந்துட்டுருக்கிறாங்க. இதை இப்போவே தடுக்கலைன்னா நாளைக்கு கட்சி அவரை கட்டுப்பாட்டை மீறி அவர் கையில் போயிடும். ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறிதான்றது அன்றைக்கே விவாதிக்கிறாங்க. அதுக்கு திட்டம் போட்டு சதி திட்டமாக சொன்ன வந்தது தான் அந்த ஐபி ரிப்போர்ட்டு. புலிகள் மூலமாக வைகோ புலிகளை பயன்படுத்தி கருணாநிதி அவர்களை கொலை செய்ய இருக்கிறார் என்ற திட்டம். இதுதான் காரணம். திட்டமிடப்பட்டது யார் என்னன்றதெல்லாம் விரிவாக சொல்லிட்டார். அதில் அவங்க அப்போ டாக்டர் சுப்பிரமணிய சாமியினுடைய அந்த ஜனதா பார்ட்டியில் மதிப்புக்குரிய திருச்சி வேலுசாமி அவர்களும் இருக்கிறார் அன்றைக்கி. அதனால தான் இந்த திட்டம்லாம் தெரிஞ்சு வைகோவுக்கு சொல்கிறாரு. அப்புறம் அது நம்பலை, ஆனால் பின்னாடி நடந்து போயிட்ட பிற்பாடு என்ன நடக்குது அதான் அடுத்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் 8 பேர் கிட்டத்தட்ட திரும்பி அந்த பக்கம் போயிட்டாங்க. யார்? வைகோ பக்கம் வந்துட்டாங்க. 2ஆக பிளந்தது அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி பேசுது. கட்சி இது வரைக்கும் இல்லாத செங்குத்தான பிளவு அப்படின்னு சொல்லுது கம்யூனிஸ்ட் கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் செங்குத்தான பிளவு அப்படின்னு சொல்லிட்டுலாம் விமர்சனம் எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க. ஒன்று எனக்கு புரியலை. ஒரு பெரிய கூட்டத்தை போடுறாரு, எழுச்சி மாநாடு ஒன்று போடுறாரு, அறிவாலயத்தை கைப்பற்ற போகிறாருன்றப்ப செல்வி ஜெயலலிதா கலைஞர் அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்து உதவி செய்கிறார். இதுதான் அங்கே அரசியல். அன்றைக்கி மட்டும் மத்திய அரசு, இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு கொஞ்சம் வைகோ பக்கம் சாய்ந்திருந்தால் அறிவாலயம் வைகோ கிட்ட வந்திருக்கும், திமுக அன்றைக்கி வைகோ கிட்ட வந்திருக்கும்.
ஆனால் செல்வி ஜெயலலிதா அறிவாலயத்தின் முன்பாக ஒரு 2000 போலீஸை நிறுத்தி பாதுகாப்பாக வந்துட்டு பாண்டி பஜாரில் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் கிட்டத்தட்ட இந்த தேனாம்பேட்டா வரைக்கும் நீளுது. அது வரைக்கும் அவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டம். அப்படியே கொஞ்சம் தூரம் எட்டி ஒரு 500 அடி நடந்தாவே அறிவாலயம் பிடிச்சிடணுன்ற நோக்கத்தோடு இளைஞர்கள்லாம் வெறியோடு இருக்கிறாங்க. அப்போ போலீஸை வைத்து தடுத்து பாதுகாப்பு கொடுத்து காப்பாற்றி விட்டதே செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் திமுகவை. போல் அன்னைக்கு மத்தியில் இருந்த அந்த அரசும் வந்துட்டு கொஞ்சம் அனுசரித்து இருந்தாருனாக்கா, வைகோ பக்கம் சேர்ந்து இருந்தாருன்னா அன்னையோட திமுக முடிஞ்சிருக்கும். எம்ஜிஆரை தூக்கி திமுக வந்து எம்ஜிஆரை தூக்கி வெளியே போட்டோன்னே, இதே கலைஞர் எம்ஜிஆரை வெளியே போட்டோன்னே அன்றைக்கி இந்திரா காந்தி அவர்கள் எம்ஜிஆர் பக்கம் இருந்தால்தான் அந்த கட்சி மிகப்பெரிய அளவில் வந்தது. அதுபோல் வைகோ பக்கம் அன்றைக்கி மத்திய அரசு இருந்திருந்தால் திமுக ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இது ஒரு பக்கம் நடக்கட்டும். இந்த இதெல்லாம் அடுத்தடுத்து ஒரு பெரிய பரபரப்பு. சுடுகாட்டில் வந்து எங்கெங்கே நின்று சபதம் விடுறாரு. இவருக்காக ஒரு 5 பேர் தீக்குளிக்கிறாங்க. எல்லாம் அப்படியே வந்து கடைசியாக ஒரு எழுச்சி வந்து ஒரு நடத்தியே தீரணும்னு பெரிய எழுச்சி மாநாடு 16ஆம் தேதி 4வது மாதம் ஏப்ரல் மாதம் 1994 பிரம்மாண்டமான ஒரு எழுச்சி மாநாடு. இதில் வந்து அது கிட்டத்தட்ட ஊடகங்கள் அது இதெல்லாம் என்ன பேசுனா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் சகாப்தம். இனி திமுக காலி, கூட்டத்தை பார்த்தியா, இளைஞர்கள் கூட்டத்தை பார்த்தியா அல்லது இப்படி ஒரு பிரம்மாண்டம் இல்லை, திமுகலாம் நடுநடுங்கி போயிருக்குதுன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பரபரப்பெல்லாம் அடங்கவே இல்லை. அன்றைக்கி நள்ளிரவு வைகோனுடைய ஒரு தளபதியாக இருந்த திமுகவிலிருந்து வைகோ பக்கம் வந்து மிக பெரும் ஒரு தளபதியாக விளங்கிய ராயபுரம் ஏழுமலை அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார்ன்ற செய்தி காலையில் எங்களுக்கு தகவல் கிடச்சி நாங்கள் அங்கெல்லாம் போய் பார்க்குறோம். திமுகவில் இன்றைக்கி KS ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கூட காலையில் பேசினேன். இந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். ஒரு பதிவு போட்டிருக்குன்னு சொன்னார். பிறகு தான் அதை பார்த்தேன். இங்கே அவர் கூட இன்னொரு செல்வராஜ்னு ஒரு நிர்வாகி, இன்னும் 2-3 பேர் சிவா அவங்களாம் நிற்கிறாங்க. அங்கே மிக பெரும் அளவில் கூட்டம் இருக்குது. தனித்தனியாக கண்டம் துண்டமாக வெட்டி படுகொலை. அது அப்படி ஒரு மோசமான படுகொலை. என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு, அந்த ஆர்பர் இருக்குல்ல துறைமுகத்தில், இவங்களாம் ஒரு பெரிய ராஜாங்கமாக இருக்கிறாங்க. அங்கே போட்டி குழு இருக்கிறது. மாமூல் கொடுக்கல் வாங்கலில் பெரும் பிரச்சனை. 2 கோஷ்டிகளுக்குள்ளார வார். இப்போ எப்படி ஆம்ஸ்டாங்க்கு ஒரு கதையை சொல்கிறாங்களோ, அதனால் இவர் ஏற்கனவே செய்திருந்தார், அவங்க பதிலுக்கு செய்தாங்க. இதுதான் அதில் விஷயம்னு அப்படியே முடித்தாங்க. ஆனால் உண்மையிலே நினச்சி பார்த்தோம்னாக்கா இன்றைக்கி அதனுடைய உண்மை குற்றவாளிகள் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு KS ராதாகிருஷ்ணன் அன்று திமுகவில் மிக முக்கிய புள்ளியாக பயணப்பட்டு இன்று வெளியேறி ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த KS ராதாகிருஷ்ணன் சொன்னார். இன்ன வரைக்கும் அந்த உண்மை குற்றவாளிகள் இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க அந்த விஷயத்தை. ஒரு சாதாரண விஷயத்துக்காக இந்த மோதல் நடந்திருக்காது. வைகோவுடைய அந்த எழுச்சி அதுக்கு ஒரு பெரிய வலதுகரமாக இருந்து எல்லாத்தையும் சென்னையில் நடத்திக்கிட்டு இருந்தது ராயபுரம் ஏழுமலை. அவர் ஒரு சார்பட்டா பரம்பரைத்தினைக்கும் குத்து சண்டை வீரர். ஆம்ஸ்டாங் மாதிரியே மிகப்பெரிய குத்து சண்டை வீரராக இருந்து நிறைய போட்டிகள்லாம் அந்த காலத்தில் கலந்துக்கிட்டவர் இளம் பருவத்தில். அப்புறம் அப்படியே வந்து திமுகவில் இருந்து அப்புறம் வைகோ பக்கம் மாறினவர். அவர் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு. சொன்னால் போதும் சென்னை முழுக்க அவர் கட்டுப்பாட்டில் நின்று ஆட்டி படைச்சி எடுத்துருவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நடந்தது. அந்த பேரணி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அடையாளம் என்பது அந்த பேரணி தான் திரும்பி பார்த்தது. தமிழ்நாடு முழுக்க அரசியல் களம் திரும்பி பார்த்தது. அதுக்கான மூல காரணமே இந்த ராயபுரம் ஏழுமலை பேரணிக்கு அடுத்த நாளே 1994 ஏப்ரல் 16 அன்னைக்கு 16 அடுத்த நாள் தான் அந்த கொலை நடக்குது. டெல்லியில் இருக்கிறாரு வைகோ. அப்போ எம்பியாக இருக்கிறாரு. பாராளுமன்றம் அடுத்த நாள் கூட்டம் 17ஆம் தேதி நினைக்கிறேன். 17-17லேருந்து தொடங்குது. அதில் கலந்துக்கிறதுக்காக போகிறாரு. ஊழ்ந்து அடிச்சுக்கிட்டு வராரு. பிறகு என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். திரும்பி பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு பெரிய சம்பவம். கிட்டத்தட்ட இதை ஒட்டி இந்த ஆம்ஸ்டாங் கொலை எப்படி இருக்குதோ அதை போல தான் அன்றைக்கி இருக்குது. ஆனால் அன்றைக்கி ஒரு கம்யூனிகேஷன் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிநவீனமான வசதிகள்லாம் இல்லை. ஒன்றை வச்சு இன்றைக்கி கண்டுபிடிச்சிட முடியும். சிசிடிவி கேமரா அந்த பகுதியை முழுக்க எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தும் போது ஓடியவர்களோடு யாரெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க, இவங்களுடைய செல்ஃபோன் பயன்படுத்துதல் அதில் தொடர்பில் இருந்ததெல்லாம் யார், முந்தின காலகட்டங்களில் பேசிக்கிட்டு இருந்ததா யார், எங்கேயாவது ஒரு இடத்துல சிசிடிவியில் இவங்களுக்கு கடந்த சில மாதங்களை ஆய்வு செய்யும்போது எப்படியாவது கண்டுபிடிக்க இப்படி பல சாத்தியக்கூறுகள் இன்று இருக்கிறது. அன்றைக்கி அதெல்லாம் இல்லை. ஒரே வார்த்தை, ராயபுரம் ஏழுமலை ஆர்பரில் மிக முக்கிய புள்ளி. அங்கே பல ஆயிரம் கோடிக்கணக்கான வர்த்தகம் இருக்குது. அதில் பல கோடி விஷயங்கள்லாம் நடக்கும். அதில் இன்னொரு கோஷ்டிக்கும் இவர் கோஷ்டிக்கும் பெரிய வார். அதனால தான் அவர் பழி தீர்க்கப்பட்டார்னு முடிச்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இதுதான் அரசியல் படுகொலை என்பது. இப்படித்தான் நடந்திருக்குது. ஒரு உதாரணம் மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்போ திரும்பி பார்க்கும்போது இன்ன வரைக்கும் அந்த அரசியல்
காரணங்களை அன்று முதல் இன்று வரை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ராயபுரம் ஏழுமலைக்கு அந்த அரசியல் பின்னணி என்ற காரணத்தை தொடவே இல்லை, முடிஞ்சிருச்சு. அதை போல் இப்போ இன்றைக்கி வந்து ஆம்ஸ்டாங் வந்து இந்த ஒரு விஷயம் ஆருத்ரா கோல்டு விஷயத்தில் ஆற்காடு சுரேஷ் சம்மந்தப்பட்டார். அதை இவர் எதிர்த்தார். இவர் மக்களுக்காக வாங்கி கொடுக்க வந்தார். அதை எதிர்த்து ஆற்காடு சுரேஷ் இப்படி பண்ணார். பதிலுக்கு இவர் வந்து ஆற்காடு சுரேஷை வந்து நம்ம பழி வாங்கிடுவார்ன்றதால் இவர் முந்திக்கிட்டார், ஆள் வச்சு செய்தார். ஆனால் அப்படி போலீஸ் ஆவணங்களில் போலீஸ் விசாரணையில் ஆற்காடு சுரேஷனுடைய கொலை வழக்கில் இவர் நேரடியாக இருந்ததாக எந்த சாட்சியமும் இல்லை, வழக்கில் பேர் பதிவே இல்லை. இப்போ கதை சொல்கிறாங்க இவங்க. இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளாக இருக்குது. இது எதுக்கு இதெல்லாம் நம்ம பதிவு பண்ணுறோன்னா, வரலாறு இப்படியெல்லாம் இருக்கிறது, எதையும் கோட்டை விட்டுறக்கூடாது, இது ஒரு வரலாற்று தவறாக போயிடும். ஏன் வந்து சில விஷயங்கள்லாம் இதில் வந்து கவனமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நிறைய கேள்விகள் இதுக்குள்ளே இருக்குது. நிறைய கேள்விகள் இருக்குது இதுக்குள்ளார. ஏன் ஒரு ரவுடியாக சித்தரித்து இதோடு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களா? இதுக்கு பொது சமூகம் ஒற்றுக்கொள்ளுமா? நாளைக்கு இவர்கள் பக்கத்துலேயே அந்த மாதிரி பழிக்கு பழி நடக்கிற மாதிரி அரசியல் கொலை, ஆனால் இல்லைப்பா இவர் வேறு ஒரு கோஷ்டிக்கு இவருக்கு தகராறு அதனால் முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியே போகிற போக்கு ஒத்துக்க முடியுமா? இதனால் மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குமா அப்படின்ற கேள்வி தான் இருக்குது. மூன்றாவதாக இதில் ஒரு இணைப்பு என்னென்னா, திருச்சியில் ஒரு ரவுடியை என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம திரும்ப அதை தான் சொல்ல வரோம். ராவணனுடைய நம்முடைய பார்வை இதில் என்னன்னாக்கா, இது முழுக்க தவறான ஒன்று. அப்புறம் நீதிமன்றமே தேவையில்லை, மூடிட்டு நீங்கள் காவல்துறை நீங்களே தீர்ப்பு எழுதிக்கலாம், நீங்களே தீர்ப்பு கொடுத்துடலாம். இதுதான் விஷயம். கடும் தண்டனை நீங்கள் வந்து குறுகிய காலத்துக்குள்ளே கொடுக்கணும். ஒரு குற்றவாளியை பிடிச்சி உள்ளே வைக்கிறீங்க, விசாரணை முடிச்சு தண்டனை 6 மாதத்துக்குள்ளே முடிச்சு ஆயுள் தண்டனை ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா ஏன் வெளியே வரப்போகிறான்? இது நீடிச்சதுன்னா அடுத்தடுத்து செய்கிறதுக்கு பயப்படுவானுங்களே எல்லாருமே. என்ன ஒன்று போனாக்கா 1 மாதம் 2 மாதம் உள்ளே இருந்துட்டு பெயிலில் வந்தாலும் அப்புறம் அது வருஷக்கணக்காக கேஸ் நடக்கும். அதுக்குள்ளே ஒரு 10 விஷயங்கள் இதே மாதிரி செய்து பணத்தை சம்பாரிச்சிக்கலாம். செல்வாக்கை பயன்படுத்தி இன்னும் மற்றதையும் பயன்படுத்தி அரசியல் தொடர்புகளை பயன்படுத்தி நம்ம வெளியவே இருந்துக்கலாம். திரும்ப மிரட்டி இப்படியே செய்யலாம். திரும்ப உள்ளே போனாக்கா வெளியில் வந்துடலாம். இந்த போக்கு நீடிப்பதால் தான் இங்கே சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்கிறது. இப்போ இதுலேயும் கூட வந்துட்டு சில பேர் என்கவுண்டர் செய்யப்படலான்ற ஒரு சந்தேகத்தை வந்து பொதுவாக அப்படி தான் நடக்கும். இப்போ விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. போலீஸை வந்து சம்மந்தப்பட்ட இடத்துக்கு அழைச்சிட்டு போய் விசாரிக்கும் போது தப்பி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணார், தாக்குனார், அதனால் நடக்கலாம். நான் சொல்ல வரேன், இந்த மாதிரி இருக்கும்போது இது சரியா அப்படின்னா சரி இல்லை அப்படின்னு தான் சொல்ல வரலாம். பதிலுக்கு செய்தவர்களே பதிலுக்கு பழி வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆறுதலாக வேணால் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம். சட்டப்படி வந்து தவறு, இப்படி செய்திருக்கக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது. சட்டத்தை வந்து நீங்கள் முன்னாடி நிறுத்தி நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு வாங்கி தரணும். அது ஆயுள் தண்டனையாகவும் மரண தண்டனையாகவும் இருக்கணும். அதுதான் விஷயம். இனி எந்த காலத்திலையும் வர முடியாத அளவுக்கு கொடும் சிறை தண்டனையை வாங்கி கொடுக்கணும். குறுகிய காலத்தில் அது வரைக்கும் பெயில் இவங்க யாருக்குமே இருக்கக்கூடாது. இதை நீங்கள் செய்தீங்கன்னா சரியான விசாரணை. அப்போ தான் காவல்துறைக்கு இது ஒரு சவாலான வழக்கு அப்படி நாங்கள் செய்தி எடுத்து முடிச்சிருக்கிறோன்னு காட்டிட முடியும். எந்த விதத்துலேயும் வந்து என்கவுண்டர்ன்றது பொருத்தமானதல்ல. இது வந்து ஜனநாயக நாடு, இதுக்குன்னு அரசியல் சாசன சட்டம் இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது. குற்றத்துக்கான தண்டனையை கொடுக்கறது நீதிமன்றம் வழியே காவல் நிலையம் அல்ல, காவலர்கள் அல்ல அப்படின்றது ஒரு பொதுவாக பேசக்கூடிய மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் வைக்கக்கூடிய கருத்து. அந்த பார்வையில் தான் இதில் பார்க்குறோம். ஆம்ஸ்டாங் வழக்கில் இப்போ தான் தொடங்கி இருக்கிறது. இன்னும் இந்த 4-5 நாட்களுக்குள்ளாக பல விஷயங்களும் தெரிய வரும். உண்மை குற்றவாளிகள் பின்னணியிலிருந்து இயக்கியது யார், பணம் கொடுத்தது யார், வழிகாட்டியது யார், இதுக்கு இப்படின்னாங்க உடனுக்குடனே எல்லாமே நடந்திருக்கும். பல முறை பேசிட்டாங்க. வெட்டுறாங்க, கொள்றாங்க, சரணடைகிறாங்க. இந்த ரிப்பீட்டுன்னு ஒன்று வருது பாருங்கள், அதுதான் இதில் நடந்துக்கிட்டு இருக்குது. திருப்பி இதெல்லாம் விசாரிக்கணும். இதுக்கு பின்னணியில் இருக்கிறது யாருன்ற முழு தகவலும் வந்து இவர்களுக்கு குறுகிய காலத்திலேயே விசாரணை முடித்து தண்டனை பெற்றுத்தருவது மட்டுமே தான் இந்த அரசுக்கு ஒரு சவாலான ஒரு இதுவாக இருக்கும். உண்மையிலே அப்படி செய்தால் இந்த அரசை பாராட்டலாம். 1 இல்லை 2 வருஷம் ஒன்று இருக்கிறது இவர்களுக்கு. இந்த 6 மாதத்துக்குள்ளாக இந்த இவர்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்தாவே இந்த அரசுக்கு மிகப்பெரிய பேர் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் என்ன தான் திருமாவளவனை கூட வீசிக்காக வச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த மக்களுக்கு, இந்த இனத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிக பெரும் ஒரு துரோகமாகத்தான் முடியும் இந்த மாடல் அரசுக்கு. அந்த பெயர் வந்துவிடக்கூடாது. இவர்கள் சரியானவர்கள், நாங்கள் இந்த மக்களுக்கும் சட்டத்தின்படி சரியாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த விசாரணையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. துரிதமாக செய்து முடித்து உறுதியான தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இதில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நோக்கமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.